ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி வந்துட்டு ஒரு பேரண்ட் கிட்ட தான் பேச போகிறோம். இண்டக்ஷன் டேக்கு வந்திருக்க நம்ம புது ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட் கிட்ட தான் பேச போகிறோம். சென்னையில் நிறைய காலேஜஸ் இருக்குது. ஆனால் நம்ம டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அப்படின்ற ஒரு காலேஜ் உங்களுக்கு எப்படி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணீங்க? ஆக்சுவலாக என்னுடைய சொந்த ஊர் ஆரணி. சார் வந்து நம்ம ஆரணியில் வந்து நிறைய கல்வி நிறுவனங்கள் வச்சு நடத்துகிறாங்க. இப்போ நான் ஹுண்டாயோட ஒரு கம்பெனியில் சிஸ்டர் கன்சர்னில் ஒரு 25 வருஷமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம அந்த ஆரணியில் ஒரு காலேஜில் படித்தவர் வந்து என் கூட ஒர்க் பண்ணுறாரு. நான் அவர்கிட்ட கேட்டேன், எப்படி இருக்குது, நீங்கள் இந்த காலேஜில் படிச்சிங்களே, எப்படி இங்கே வேலை கிடைச்சது அப்படின்னும்போது, இல்லை சார், நான் காலேஜில் வந்து படிப்பு வந்து நல்ல தரமான படிப்பு, என்னை இங்கே இன்டர்வியூ பண்ணி தான் செலெக்ஷன் பண்ணி தான் எடுத்தாங்க, நான் யாருடைய ரெக்கமெண்ட்லேயும் வரல. ஸோ படிப்பினுடைய தரம் வந்து நல்லா இருக்குது ஏசிஎஸ் குரூப் ஆஃப் காலேஜஸில் அப்படின்னாங்க. எனக்கு இப்போ நான் தங்கியிருக்கிறது வந்து திருமழிசை, இங்கே சொந்த வீடு தான். பட் இங்கே சரௌண்டிங்கில் வந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாமே, படிப்பு ப்ளஸ் வந்து போக வர இது எல்லாமே பார்க்கும்பொழுது வந்து ஏசிஎஸ் காலேஜ் வந்து நல்ல தரமான காலேஜாக இருக்குதுன்னு அக்கம் பக்கத்துலேயும் விசாரிக்கும் போது காலேஜ் படிப்பு தரம், கல்வி, ஒழுக்கம், எல்லாத்துக்கும் மேலே ஒழுக்கம்லாம் நல்லா இருக்குது அப்படின்னா இந்த காலேஜில் செலக்ட் பண்ணோம். மார்னிங் மேம், வெல்கம் டு டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷன் ரிசர்ச் இன்ஸ்டியூட், ஃபேக்கல்டி ஆஃப் ஃபிசியோதெரப்பி. சென்னையில் நிறைய காலேஜஸ் இருக்குது, ஃபிசியோதெரப்பி காலேஜஸ். பட் ஏன் வந்து டாக்டர் எம்ஜிஆர் நீங்கள் சூஸ் பண்ணீங்க மேம்? ஏன் சூஸ் பண்ணேன்னா, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருமே வர சொன்னாங்க, இதில் நல்லா எஜுகேஷன் நல்லா இருக்குது, ஃபீட்பேக் நல்லா இருக்குது, பசங்க முடித்தோடனே நல்லா அவனுக்கு ஜாப் நல்லா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. அதனால தான் இதில் சேர்த்து. காலத்தில் நாங்கள் ஹோட்டல் இதெல்லாம் புட்ஸு தயார் பண்ணுறது தான் வச்சுருக்கிறோம், ஹோட்டல் வச்சுருக்கிறோம். எங்களுக்கு உணவு கூட நாங்கள் ஒழுங்கான முறையில் வந்து நாங்களே அதிக பேருக்கு உணவுலாம் நிறைய செஞ்சு கொடுக்குறோம். எங்களால் டயத்துக்கு சாப்பிட முடியாது. கொரோனா எனக்கு வந்தப்போ ஏசிஎஸ் ஆஸ்பத்திரி, இந்த ஆஸ்பத்திரிங்க தான் வந்து சேர்ந்தேன். அப்போ உணவு வந்து அந்த கொரோனா காலகட்டத்துலேயும் நல்ல உணவு, நாங்களே உணவு வந்து புட்ஸ் மாஸ்டரு, எனக்கு நல்லா ஒரு அதிக டேஸ்ட்டும் டயத்துக்கு உணவு வந்து கரெக்டாக கொடுத்து என்னோடய ஆரோக்கியத்தை வந்து ஒரு 15 நாளாக ரொம்ப கண்டிப்பாக கொண்டு போனாங்க. எனக்கு 40 வருஷம் சர்வீஸில் வந்து அந்த உணவை வந்து 40 வருஷத்தில் வந்து அந்த 10 நாளாக கரெக்டாக சாப்பிட்ருக்குறேன். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். நானும் கிட்டத்தட்ட 5-6 காலேஜெல்லாம் பார்த்ததில் எனக்கு வந்து பெஸ்ட்டாக வந்து சென்னையில் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக வந்து ஃபிசியோதெரபிக்கு ரொம்ப பெஸ்ட்டாக வந்து எனக்கு ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால் வந்து பொண்ணை சேர்த்து அங்கே தான் சேர்க்கணுன்ற ஒரே முடிவு. ஸ்டார்டிங்கில் நான் வந்து மே மாதத்துலேயே வந்து அட்மிஷன்லாம் போடுறதுக்கெல்லாம் ஃபுல்லாக இது நான் இறங்கி ஃபுல்லாக பண்ணி வச்சுட்டேன் ஃபஸ்ட்டே. அதனால் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச யூனிவர்சிட்டி. அதனால் வந்து நான் பொண்ணு அங்கே தான் சேர்க்கணும்னு ஒரு இதில் இருக்கும். இன்ட்ரொடக்ஷனும் நல்லா பண்ணுறாங்க. அதே மாதிரி கிளாஸ் எடுக்கிற டீச்சர்ஸு, அப்புறம் வந்து லெக்சரர் எல்லாம் நல்லா கனிவாக பார்த்துக்கிறாங்க. ஆமாம், எங்களுக்கு நல்ல ஒரு இதை வச்சு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் பொண்ணு அந்த காலேஜில் நாங்கள் சேர்த்துக்கிறோம். மேன்மேலும் நல்லா படித்து நல்ல லெவலுக்கு வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக வருவாப்பில். இந்த காலேஜ் மேலும் மேலும் வளரணும். வாழ்த்துக்கள்.
Hello, sir. As you have attended the induction day program meeting, I wanted to ask you a few questions about it. So, in and around Chennai, there are n number of universities and colleges around. So, why have you chosen Dr. MGR University? How was your exposure to it? See, more than MGR University, I have chosen ACS Medical College for a simple reason. First thing, what I've got the kind of a feedback what I've received is about the discipline. That means they are really serious. Plus, I also went through the details in terms of your founder, who's highly educated and he studied in Glasgow, I guess, and multiple. So that means he is more than no, nowadays it's become a money-making business. Whereas I see over here the seriousness of studies. And that is the main reason, the kind of feedback that I received, I thought ACS is the best place for my daughter. Okay, sir. Now, a question for your ward. So, she had many options with her after finishing her 12th grade. She had fashion designing in her hand. She could have gone for MBBS also. She could have gone for becoming a lawyer. But why did she choose BPT, a physiotherapy profession, as her end goal? I think this started in somewhere in 6th standard when she saw that I had some problem in my leg and I was undergoing some kind of a rehabilitation center because I had spondylitis issue. So that is where she said that I want to become a physiotherapist, somewhere where I can help my father. And that is where the passion started, and she was very serious about it. So even though I was pushing her for medical, for MBBS and everything, NEET and everything, she was not that serious. She did it half interested, you know. But then when she saw that there is an opening in ACS, immediately she grabbed it. She said, "Daddy, I want this," because it's nearby to my house also. ஓகே சார், தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட். ஹலோ, இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட தான் பேச போகிறோம், நியூ ஜாயினி இன் ஆர் காலேஜ். ஸோ இந்த டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி நீங்கள் எப்படி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா சென்னையில் நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, நிறைய காலேஜஸ் இருக்குது. ஸோ டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? அண்ட் யாராச்சும் ரெக்கமெண்ட் பண்ணாங்களா, இல்லை நீங்களாக ரிசர்ச் பண்ணி இந்த காலேஜ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நானாக ரிசர்ச் பண்ணி தான் இந்த காலேஜ் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போலேருந்து இந்த காலேஜ் தான் சேரணும் தான் இருந்துச்சு. 11th ஜாயின் பண்ணும் போதே எனக்கு மெடிக்கல் ஃபீல்டு எடுக்கும் போது ஏசிஎஸ் தான் அப்படி சேரணும் தான் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் அம்மா கிட்ட பேசி பார்த்தேன். அதுக்கப்புறம் அவங்களும் நிறைய காலேஜ் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் காலேஜ் ஐ நோ. ஸோ அவங்க எல்லாமே பண்ணி எப்படியோ நான் ஜாயின் பண்ண வச்சிட்டேன். அம்மாகிட்ட கேட்டு அவங்ககிட்ட பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இந்த காலேஜ் ஜாயின் பண்ண வச்சேன். ஓகே, இப்போது நீங்கள் 12th இப்போ தான் முடித்து காலேஜ் உள்ளே என்டர் ஆகுறீங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம காலேஜ் சேர்ந்துருக்கோம், இந்த 4 years நீங்கள் இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன? எக்ஸ்பெக்டேஷன்னா நிறைய ஈவெண்ட்ஸ் நடத்தணும், ஒரு செலிப்ரிட்டி வந்தால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் படிப்போடு அப்படியே ஃபன்னாகவும் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, எங்களோட யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது, அதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எங்கள் அம்மா ஃபாலோ பண்ணுறாங்க. அடிக்கடி எங்கள் அம்மா தான் காட்டுவாங்க, இந்த மாதிரி நடக்குது அந்த மாதிரி நடக்குதுன்ட்டு. ஸோ நல்லா தெரியும் எனக்கு யூடியூப். ஓகே, தேங்க்யூ. இண்டக்ஷன் டே அட்டன் பண்ணிக்கலாம் மேம், வரவேற்பு அதெல்லாம் எப்படி மேம் இருந்துச்சு? ஓகே, நல்லா பேசுனாங்கல்ல கிளாஸில், அது ரொம்ப நல்லா புரிகிற மாதிரி சூப்பராக பேசுனாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. சில பேருக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஆனால் இவங்க இங்கிலீஷை யூஸ் பண்ணாமல் தமிழ்லே சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்தது. இது நல்லா இருக்குது இப்படி பண்ணுறது. ஆனால் பல காலேஜில் பார்த்தா இங்கிலீஷில் இதே பேசுவாங்களே தவிர ஒன்றுமே புரியாது நம்மளுக்கு. பேரண்ட்ஸுக்கு சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. ஆனால் இங்கே அப்படி இல்லை, நல்லா தமிழ்லே தான் எல்லாமே புரிகிற மாதிரி சொன்னாங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம், நல்லா இருந்துச்சு. நீங்கள் இப்போ தான் 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா? இப்போ 12th முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இப்போ காலேஜ் லைஃப்குள்ளே என்ட்ரு ஆகிறீங்க. உங்கள் மைண்ட் செட் மென்டாலிட்டிலாம் எப்படி இருக்குது? என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க காலேஜ் லைஃப்? இங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோட சீனியர்ஸ் அவங்க எல்லாருமே சில பேர் படிச்சிருந்தாங்க. ஸோ இங்கே எல்லாமே காலேஜ் லைஃப் ஈவெண்ட்ஸுக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாமே பண்ணுவேன்னு சொன்னாங்க. அது தவிர ஃபிசியோதெரப்பி அப்படின்றது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. 11th 12th படிக்கும் போதே ஃபிசியோவில் வந்து எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தனால இந்த காலேஜ் மற்றதை விட பெஸ்ட்டாக இருந்தனால இங்கே ஜாயின் பண்ணியிருக்கேன்.
காலேஜ் கல்ச்சரல்ஸ் பற்றிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எது ரொம்ப உங்களை இம்ப்ரெஸ் இன்ஸ்பிரேஷன் மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். மற்ற ஈவெண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி அப்ராட் ட்ரிப்பு அதுக்கெல்லாம் எஜுகேஷன் ட்ரிப்லாம் அனுப்புவாங்க அப்படின்றது கேள்விப்பட்டிருக்கோம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம்.